Hello friends, welcome back to our Money Mummy Mindset channel. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நான் உங்களை மாதிரி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ நான் என்னோடய ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பட்ஜெட்டிங் இதெல்லாம் பண்ணுறேன். இன் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறமே நான் எப்படி ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதனா வாழ்க்கையில் எப்படி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு ஓரளவுக்கு, நான் ரொம்ப ரிச் மில்லியனர் அப்படின்லாம் கிடையாது, ஓரளவுக்கு எனக்கு தேவையானது சேர்த்துக்கிட்டேன், எனக்கு தேவையானது இருக்கிற ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் லைஃப்பில் என்ன தப்பு பண்ணேன், என்ன நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், எப்படி ஓரளவுக்கு நான் நல்ல ஸ்டேஜுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நான் எதையுமே பார்த்து, எந்த வீடியோவுமே பார்த்து ரீக்ரியேட் பண்ணலை, எந்த டாப்பிக்கும் எடுக்கலை. என்னோடய லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன், எதுலலாம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோஸ் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை போய் வாட்ச் பண்ணலாம். ஃப்யூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, நினைத்த வேலை கிடைக்க எப்படி ஹோப்பனோபோனோ ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 2-3 வீடியோ ஹோப்பனோபோனோ வீடியோ பற்றி நான் போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வேலைக்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நானும் கோவிட் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் முடியலன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் ஹஸ்பண்ட் ரொம்ப சிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த டைமில் சேலரி ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிற கஷ்டத்துலேயே நான் இருந்தேன். என்னால் அந்த ஸ்டேஜெல்லாம் இப்போ கூட நினச்சி பார்த்தா கூட ரொம்ப பயமாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியும் வேலை ஏதோ ஆஃபீஸில் சம் ஸ்மால் இஷ்யூஸு, அதனால் அவங்களோட சிஓட்ட பேசிவிட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டான். எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்தான். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் எங்கே போனாலும் வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வேலை இல்லை. பட் என் தம்பியும் ஒரு 4-5 மாதமாக ரெஸ்யூம் கொடுக்குறான். கோவிட் டைம்னால் எந்த கம்பெனிலையுமே இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்த வேலையும் 2 பேருக்கும் போயிடுச்சு. என் தம்பி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அட்லீஸ்ட் எனக்குனாவது ஒரு இன்கம் வீட்டில் வந்துட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஏதோ கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் சொந்த வீடு அப்படிங்கிறதுனால நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா வீடு சொந்த வீடு கிடையாது, எல்லாமே வாடகை வீடு தான். ஃபேமிலி ஃபுல்லாக 2 குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டான்னா ஊருக்கு ஃபேமிலியோடு ஷிப் பண்ணிட்டான். நான் அந்த ஸ்டேஜில் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். வேலை இல்லாமல் சம்பளத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, சென்னையில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஹோல் ஃபேமிலியும் ஷிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஷிப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு 10 days 12 days தங்கியிருந்தான். அப்போ நானே வேலை இல்லாமல் மனசு கஷ்டத்தில் அவ்வளோ டவுன் ஆகி இருந்தேன். அப்போ நான் அவனை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் ஒரு எப்படி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் போவாங்களோ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக என் தம்பி இருந்தான். எது செஞ்சாலும் பயப்படுவான். வேலை போச்சுங்கிற அந்த சிந்தனையிலேருந்து மீள முடியாமல் ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. வாழ்க்கையில் எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்மலாம் மேலே வர முடியுமா? ஏன்னா அந்த 4-5 மாதம் வேலை தேடி கிடைக்கல. கோவிட் இஷ்யூஸ் நிறைய நடந்ததுனால என் தம்பி மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டான். எப்படி நம்ம வேலை தேட போகிறோம், நம்மளுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து எதை செய்ய போனாலும் பயமாக இருக்கும் அவனுக்கு. எங்கள் வீட்டில் இருக்க நான் கண் கூட இதெல்லாம் நான் பார்த்தேன். எதை செஞ்சாலுமே பயமாக இருக்கும். இதை நான் கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு சொல்லி திரும்ப என்கிட்ட கேட்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் அவ்வளோ கான்ஃபிடென்டான ஒரு பர்சன் அப்படி மாறுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறப்போ. அந்த டைமில் தான் சரி நாங்கள் நினச்சோம், 2 பேருமே நினச்சோம். நான் அப்போ அவனுக்கு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணேன். ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். அந்த புக்கை கையில் வீட்டில் வச்சுருந்தேன். இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லி நான் அவன் கையில் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேஜ் 20 பேஜ் படிச்சுட்டு புக்கு நல்லா இருக்குது, எனக்கு புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லை, இருந்தாலுமே நான் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தரேன் அப்படின்னு சொன்னான்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் வீட்டில் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துட்டு அவன் வேலை தேடுறதுக்காக வேறு இடத்துக்கு போயிட்டான். ஒரு குட்டி வீடு ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போயிட்டான். அப்போ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில் போய் ஷட்டில் காக் விளையாட போவோம், பார்க்குக்கு போவோம். அந்த மாதிரிலாம் அவனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம், நானும் சேஞ்ச் ஆகணும் அவனையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் வந்து வேலை போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் வந்து நெகட்டிவ் சைடே யோசிச்சுட்டு உட்காந்தேன். எனக்கு வேலை போச்சே, வேலை கிடைக்கலையே, எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு யோசிச்சு வேலையை நானாக ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேனே, என்னோடய க்ரோத் போச்சேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த கஷ்டத்தில் இருந்தேன். அதே மாதிரி தான் என் தம்பியும் இருந்தான் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட அந்த டைமில் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஓப்பன் அப் பண்ணலாம் ட்ரை பண்ணி எனக்கு வேலையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட வந்து இந்த ப்ரேயரை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னேன்னா, ஆரம்பத்தில் வந்து அவன் வந்து பண்ணலை. நீ சும்மா ஏதோ சொல்கிற, ஆக்சுவலி அவனுக்கு வேலையெல்லாம் கிடச்சிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்ட்லி வந்து சொன்னான், ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த விஷயம் சொல்கிறது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சோ, எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் லைஃப் நல்லான மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு சில ஸ்டேஜில் வந்து நல்லா வரும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் அப் ப்ரேயர் வந்து எப்படி பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஜாப் இல்லாமல் தானே இருக்கோம், வேலை இல்லாமல் தானே இருக்கும். ஸோ வீட்டில் வந்து காலையில் நேரத்தில் ஃப்ரீயாக தானே இருப்போம். அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு 108 டைம்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம் சாரி யூனிவர்ஸ். ஆக்சுவலி இந்த ப்ரேயர் என்ன வரும் அப்படின்னா, ஐ ஆம் சாரி மட்டும்தான் வரும். பட் வந்து நான் வந்து யூனிவர்ஸ் வந்து ஆட் பண்ணால் வந்து எனக்கு நான் ஆட் பண்ணி பார்த்தேன். எனக்கு நிறைய சேஞ்சஸ் வாழ்க்கையில் தெரிஞ்சுது. அதனால் வந்து நான் ப்ரேயர் பண்ணால் நான் இப்படி தான் பண்ணுவேன். இது ஒருத்தவங்க வந்து ஒரு குரு சொல்லி தான் வந்து இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். யூனிவர்ஸுங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் சாரி யூனிவர்ஸ், ப்ளீஸ் forgive me universe, thank you universe, I love you universe. இந்த ப்ரேயரை வந்து பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து நம்ம ஸ்பீடாக சொன்னோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். 108 தடவை சொல்லணும். இது வந்து கவுண்டிங் வந்து இந்த 4 வரையும் ஒரு தடவை பண்ணுறது மீனிங். இதே மாதிரி வந்து 108 தடவை வந்து ப்ரேயர் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷுவலைசேஷன் வந்து 2 to 3 மினிட்ஸ். இப்போ வந்து இந்த விஷுவலைசேஷன் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி பெருசாக வந்துடுது. பயங்கர ஒரு 1000 crores 2000 ரீசெண்ட்லி விஜய் படம் அந்த மாதிரி நிறைய படம் வந்து 1000 crores 2000 crores போணுச்சு. இந்த படம் எப்படி வந்துச்சு? ஒருத்தவங்க வந்து யோசித்தாங்க, அந்த கதை எப்படி இருக்கும்னு யோசித்து, அதை எங்கே எடுக்கலான்னு யோசித்து, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னு யோசித்து, இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி இந்த கதையை இப்படி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை ஒரு டைரக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம், கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து செயலில் வந்து நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிப்புகள்லாம் வந்து யோசித்து இமேஜின் பண்ணி இதை எப்படி க்ரியேட் பண்ணலாமா அப்படி க்ரியேட் பண்ணலாமான்னு பண்ணது தான் வந்து இன்றைக்கி நிறைய சக்ஸஸ்ஃபுல் கண்டுபிடிப்பு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அதனால தான் வந்திருக்கு. ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது உன்னை தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி நிறைய வந்து டைலாக்ஸ்லாம் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்ன ஆக போகிறேன்னு இன்றைக்கி நினைக்கிறதா நாளைக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் பண்ணி தான் பார்க்கக்கூடாதா? இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணலாம்ல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து
விஷுவலைசேஷன் பண்ணுறப்போ இப்போ வந்து நீங்கள் என்ன ஜாப் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அந்த ஜாபில் எப்படி இருக்கீங்க, என்ன யூனிஃபார்ம் கொடுப்பாங்களா, இல்லை வந்து எப்படி இருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறமே வந்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம், உங்களோட ஆஃபீஸ் ஆம்பியன்ஸ், உங்களோட ஆஃபீஸ் வந்து ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஐடினா வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து டேபிள் சேரு லேப்டாப்லாம் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து வேறு ப்ரொஃபஷன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷனுக்கு இப்போ ஒரு பைலட்னால் ஒரு ஃப்ளைட்டில் போய் உட்காந்து ஓட்டுற மாதிரி, ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரீம் பண்ணலாம். உங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சர்க்கிள் இருக்கோ அதெல்லாம் ட்ரீம் பண்ணலாம். அதுக்கப்புறமே வந்து உங்கள் கொலீக்ஸ் உங்கள்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி, பழகிற மாதிரி, அவங்க நல்லா சிரிக்கிற மாதிரி, உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுக்குற மாதிரி வந்து ட்ரீம் பண்ணலாம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி, நீங்கள் வந்து ஒரு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த சேலரி வந்து மேபி ஒரு சில கம்பெனியில் வந்து கவரில் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ மணி வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடணும். ஜாப் சர்ச்சிங்கு, அதுக்கப்புறமே வந்து இது ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணால் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இது சொல்கிறேன். ஆக்சுவலி என்னோடய ஜாப் பார்த்திங்கன்னா, நான் வந்தது வந்து என்ரோல் நர்ஸாக தான் வந்தேன், அதாவது அசிஸ்டன்ட் நர்ஸாக தான் வந்தேன். நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா நான் பிஎஸ்சி நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணால் இங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸாகவே வந்துடலாம். பட் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆஃப்டர் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அசிஸ்டன்ட் நர்ஸாகவே ஒரு வருஷம் தான் இருந்தது, அசிஸ்டன்ட் நர்ஸாகவே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர மனசு கஷ்டம். ஏன் நம்ம அசிஸ்டன்ட் நர்ஸுக்கு வந்தோம், நம்ம டிகிரி முடிச்சுட்டு ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அது விஷுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் அப்போதைக்கு எனக்கு தெரியாது. நான் வந்து யதார்த்தமாக இதெல்லாம் பண்ணது தான், அது வந்து எனக்கு நடந்திருக்கு. அதனால வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த என்ரோல் நர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கா, உங்களோட போஸ்டிங் எனக்கு நீங்கள் இப்போ எந்த போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, மேனேஜரா அசிஸ்டன்ட் மேனேஜரா எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து இது என்ரோல்னா அசிஸ்டன்ட் நர்ஸ்னு அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இருந்தப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, எனக்கு எப்போவுமே வந்து கீழே வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த என்ரோல் நர்ஸை எப்போயுமே தூக்கிடுவேன். எடுத்துகிட்டு நான் எப்போவுமே வந்து ஸ்டாஃப் நர்ஸ் தான் எனக்கு கீழே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நானாக விஷுவலைஸ் பண்ணிப்பேன், நானாக நினச்சிப்பேன். அதுவும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸ் என்னென்ன செய்கிறாங்க, அவங்களோட வேலையெல்லாம் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் வந்து எனக்கும் சம்டைம்ஸ் சேர்ந்து 2 பேருக்குமே வந்து செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சு பழகினேன். அது மாதிரி நான் பண்ணுறப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த என்ரோல் நர்ஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வருஷம் வேலை பார்த்துட்டு போயிட்டேனே, அந்த டைமில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பட் ப்ரொமோஷன் கிடைக்கிற ஸ்டேஜில் என் ஹஸ்பண்டுக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். என்னோடய பேட்செல்லாம் வந்து அந்த 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கோவிட் டைமில் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடச்சிடுச்சு, ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிட்டாங்க. நான் திரும்ப வர்றப்போ பார்த்திங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் நர்ஸாக தான் வந்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம், மனசு கஷ்டம் தாங்க முடியல என்னால். ஏன்னா வந்து என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிட்டாங்க, நான் திரும்பியும் அசிஸ்டன்ட் நர்ஸாக தான் வந்திருக்கேன். புது வேலை கிடச்சி நம்ம எப்பட்றா ஷைன் ஆக போகிறோம், நம்ம எப்பட்றா வாழ்க்கையில் வந்து மேலே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கவலை தாங்கலை. எனக்கு ஒரே அழுக வரும் சம்டைம்ஸ். ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி நடக்குது, எல்லாருமே வாழ்க்கையில் மேலே போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு முடியலன்னு போனோம், அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ சேஞ்சஸ் நடந்து நம்ம வாழ்க்கையில் திரும்பியும் வந்து 0 ஸ்டேஜ்லேருந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுதுருக்கேன். பட் வந்து நான் நினச்சேன், நம்ம எல்லாம் இப்போ எங்கே வந்து நம்மலாம் ஸ்டாஃப் நர்ஸ் கொடுக்க போகிறாங்க, இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னும் 4-5 வருஷம்னாவது இழுத்தடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் நினச்சிட்டு ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ட்டை நான் விடலை, எப்படியாவது ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ஃபுல்லாக வெறியாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் எனக்கு 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து எக்ஸாம் அனுப்பிட்டாங்க. அது வந்து மிராக்கிள்ஸ் தான் சொல்லணும், யூனிவர்ஸ் மிராக்கிள்ஸா, கார்டு ஹெல்ப் பண்ணாங்களா எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து என்னோடய நம்பிக்கை வந்து வீண் போகலை அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு நடக்கும்னு நான் அப்போ பிலீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிட்டேன். ஸோ வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன தெரியுது, எப்போவுமே வந்து நம்ம
இங்கே பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்டேஜ் ஆரம்ப நிலை ஸ்டேஜில் நான் இப்படி வந்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஜாப் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களோட ட்ரீம் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ என் பேரெல்லாம் நான் எங்கே பார்த்தாலும் எழுதுகிறப்போ வந்து அசிஸ்டன்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். நம்ம இப்போ சைன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால் பண்ணுறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ நான் மனசுக்குள்ளே வந்து இந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் எப்படா நம்மளுக்கு ஸ்டாஃப் நர்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் அழுதுருக்கேன், நிறைய நாள் வேண்டியிருக்கேன் கடவுள்கிட்ட. ஆனால் வந்து எனக்கு நான் 2வது டைம் வந்தோடனே எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ப்ரமோஷன் வந்து கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. பட் கான்ஃபிடென்ட் இருந்தது, நம்ம ஆகிடுவோம், நம்ம கடவுளை வேண்டுறோம், நம்மளுக்கு கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் இல்லாமல் போகாது, யூனிவர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் நம்பிக்கை இருந்தது. பட் ரொம்ப ஸ்பீடாக கிடைக்குமானா எனக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு கிடச்சிச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது மாதிரி வந்து நீங்களும் கண்டிப்பாக ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். 2வது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அப்ளை ஃபார் ஜாப் இது வந்து ஒரு 21 டைம்ஸ் பண்ணணும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 108 டைம்ஸ் கூட பண்ணலாம். அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 21 டைம் சொல்லிவிட்டு உங்களோட ரெஸ்யூமை எடுத்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, கரெக்டாக ரெஸ்யூம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிஃபோர் அப்ளை ஃபார் ஜாப்னா அந்த டைமில் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஏதாவது ரெஸ்யூம்ஸில் ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோம், இல்லை வந்து ஏதாவது ஆட் பண்ணாமல் விட்டுருவோம், பதட்டத்தில் ஏதாவது வேறு ஒரு இதில் போய் லிங்க்கில் போய் அப்ளை பண்ணி விடுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு மைண்டை வந்து ஒரு காமாக வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்ம ஒரு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு பண்ணோன்னா, பண்ணிவிட்டு சிவியை செக் பண்ணுறப்போ அதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ கரெக்ஷன் இருந்தாலோ நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டென்ஷனாக செய்யறதுக்கும் ரிலாக்ஸாக செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து எப்போவுமே வேலை அப்ளை பண்ணுறப்போ, வேலை தேடுறப்போ இப்போ எல்லாமே வந்து நம்ம காமாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நம்ம அப்ளை பண்ணால் தான் வந்து நம்மளுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 3வது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் த இன்டர்வியூ. இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த இன்டர்வியூ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிருப்பீங்க. இன்டர்வியூ போயிருக்கப்போ வந்து என்ன நடக்கும், வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. கம்பல்சரி ஷூர்லி நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நிறைய க்யூஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் 108 டைம்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா வந்து 21 டைம்ஸ் சொல்லலாம், இல்லைனா வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம நாட்டில் வந்து அதுவும் இன்னும் காம்படிஷன் அதிகம், பாப்புலேஷன் அதிகம்னால காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா அதுக்கு 100 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க இன்டர்வியூக்கு. அப்போ நம்ம பார்த்ததுமே வந்து நம்மளுக்கு பயங்கர பயம் வந்துடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஐயோ, நம்ம இத்தனை பேர் இருக்காங்களே, இதில் வந்து எப்படி நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து இன்டர்வியூ பண்ண போனப்பையும் நிறைய பேர் 300 இந்த சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ நடந்தப்போ 300-400 மெம்பர்ஸ் வருவாங்க. ஆனால் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எக்ஸாமுக்கு போகிறது 30-40 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்டர்வியூ வந்து அவ்வளோ டஃப்பு பண்ணுவாங்க. அதில் எவ்வளோலாம் குறைக்க முடியுமோ, எத்தனை பேரெல்லாம் குறைக்க முடியுமோ அத்தனை பேரெல்லாம் குறைப்பாங்க. ஸோ அப்போ எனக்கும் பயமாக இருந்துச்சு. ஐயோ, எப்படி இவ்வளோ பேர் எனக்கு இருக்க அதே மனநிலை தானே உங்களுக்கும் இருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேரை தாண்டி நம்மளுக்கு எப்படி அந்த ஜாப் கிடைக்கும், எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம், எப்படி ஓரல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த டைம்லாம் எனக்கு ஓப்பன் அப் பண்ண ப்ரேயர்லாம் கிடையாது. ஆனால் நான் உண்மையே இது நடந்தது நான் சொல்கிறேன். அந்த டைமில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகிறது, நம்மளுக்கு எப்படி வேலை கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் அவ்வளோ பேர் 500 பேர் 1000 பேர் வர இடத்துல 30-40 பேர் தான் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளேயே அனுப்புவாங்க. சிங்கப்பூர் நர்சிங் போர்டு எக்ஸாம் ஹால்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு டஃப் காம்படிஷனில் தான் இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ உங்கள் மனநிலையும் சேம் தானே இருக்கும். அந்த டைமில் நம்ம போட்டு அனாவசியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி
நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் நம்மளுக்கு எடுத்துப்பாங்களா, நம்மளை விட டேலண்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அமைதியாக பொறுமையாக உட்காந்து இந்த ப்ரேயரை சொன்னோம்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். உள்ள இன்டர்வியூ போகல அவங்க கேட்குற கேள்விக்கும் நம்ம பயப்படாமல் பதில் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போயிட்டு இந்த வேலை கிடைக்காது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்டோட போய் அவங்க ஒரு கேள்வி கேட்க நம்மளுக்கு அதுக்கு ரிப்ளை தப்பாக கொடுத்து அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்டர்வியூ டைம் அப்போ உங்களுக்கு வெயிட்டிங் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரேயரை யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 4வது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரிஜெக்ஷன் ஜாப். இப்போ வந்து சப்போஸ் அந்த ஜாபுக்கு போயிட்டீங்க, பட் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன மனசில் நினைப்போம். எனக்கு வந்து சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நான் போனேன். அப்போ என்னாச்சுன்னா நான் வந்து செலக்ட் ஆகலை. ஏன்னா வந்து எனக்கு வந்து 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அந்த டைமில் வந்து 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், வேலை பார்த்தேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நான் செலக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எனக்கு நடந்தது வந்து அந்த ஏர்போர்ட் கிட்ட தாண்டி வந்து இன்டர்வியூ நடந்துச்சு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். அங்கேருந்து நான் ஆட்டோ எடுத்து, அப்போல்லாம் நான் ரொம்ப யங் ஸ்டேஜ், 22 23 வயசு. அங்கே நான் எடுத்த பஸ்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நான் அழுதேன். நான் இதுக்கு தகுதியானவள் இல்லாமல் போயிட்டேனா, நான் மட்டும் செலக்ட் ஆகலையே, நான் ஒரு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்கலாமே, ஏன் கூட வந்தவங்கலாம் செலக்ட் ஆகிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த வேலை கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகு. கண்ணு ரெண்டும் பயங்கர ரெட்டாகிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, நான் ஒரு டேலண்ட் பர்சன் கிடையாது, இந்த வேலை எனக்கு போயிடுச்சு, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ வந்து அடிக்கடி வராது. முன்னாடியெல்லாம் வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது நர்சஸ் இன்டர்வியூ. அதுக்கு முன்னாடியெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கப்பூர் நர்சிங் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக 2 வருஷம் 3 வருஷம் அடுத்த இன்டர்வியூக்கு வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். சம்டைம்ஸ் 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். நான் அந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னு சொன்னதும் நான் அதுக்கப்புறம் தான் போய் அப்போலோவில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் குட்டி ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் என்ன வேதனைப்பட்டேன், ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் எனக்கு டேலண்ட் இருந்துச்சு, பட் வந்து நான் வேலை பார்த்த இடம் சரியில்லை, அதனால தான் எனக்கு போச்சுங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியாமல் நான் வந்து பயங்கர அழுக, கண்ணெல்லாம் செவந்து போய் பஸ்ஸு ஃபுல்லாக அழுதுட்டு வரேன். பஸ்ஸில் தான் வந்தேன், அன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ்ஸு ஃபுல்லாக அழுதுகிட்டே வரேன், ரோட்டில் வரப்போ அழுகுறேன். எதை நினச்சாலும் ஐயோ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அழுகுறேன். வீட்டுக்கு கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து ஒரு வேஸ்ட் ஃபெல்லோங்க, இந்த வேலையை கூட என்னால் வாங்க முடியல, இந்த வேலையை கூட என்னால் ஃபைன் பண்ண முடியலன்னு சொல்லி அவ்வளோ அழுகுறேன். என் ஹஸ்பண்ட் எவ்வளவோ எனக்கு சமாதானம் பண்ணார். எதுவுமே எனக்கு வந்து யாரோட வேர்ட்ஸும் வந்து நான் எடுத்துக்கல. எனக்கா மனசு வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அழுகையை நிறுத்தினேன். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் இருப்பீங்க, நான் ஒரு திறமை இல்லாத பர்சன், எனக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு திறமையாக இருக்காங்க அதனால் வேலை கிடச்சிட்டு அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டு எப்போவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்மளால் முடியும், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம வந்து மைண்ட் செட்டு கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் தான் 2வது இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு கிடச்சிச்சு. உடனே லக்கிலி வந்து அந்த டைமில் வந்து 2015 வேறு ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. வச்சப்போ வந்து அந்த இன்டர்வியூ போய் நான் செலக்ட் ஆகி அது வந்து 2வது ஏஜென்சி, புது ஏஜென்சி வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் எனக்கு காட் கிரேஸ் அதே வருஷத்தில் வந்து நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் இன்னொரு இன்டர்வியூவில் போயிட்டு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து நிறைய ஜாப்னால் வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். எல்லா மனுஷங்கள்ட்டையும் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து டவுனை மட்டும் எடுத்துக்காமல் நம்ம அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோங்கிறத யோசிக்கணும். இப்போ ஆஃப்டர் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து இருக்கக்கூடாது. ரிமூவ் நெகட்டிவ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க நம்ம அனலைஸ் பண்ணோம். இப்போ நான் அனலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் வேலை இல்லை, நான் வேலை பார்க்கல, அதனால் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், போயிட்டு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் 300 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன், அப்போலோவில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கும் ஏதாவது ரீசன் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, ஏன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்க, எதனால் நம்ம வேலையிலேருந்து எடுத்தாங்க, இல்லை நம்ம எதுக்கு இந்த வேலை வந்து நம்மளுக்கு கிடைக்கல, வேறவங்களுக்கு இத்தனை பேர் வந்தவங்களுக்கு கிடச்சிது, நம்மளுக்கு ஏன் கிடைக்கல, அப்போ நம்ம
எதில் லேக்காக இருக்கும், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் நல்லா பேசியிருக்க மாட்டீங்க, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய வந்து இந்த பிஸ்னஸில் ஓரியன்ட் ஜாபெல்லாம் இருக்குல்ல, ப்ரோக்ராம் நிறைய வந்து ஆர்டர் பிடிக்கிறது அந்த மாதிரி, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, அந்த மாதிரி ஜாபெல்லாம் வந்து இருக்கிறப்போ வந்து நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஜாபுக்கு நீங்கள் போகிறப்போ வந்து உங்ககிட்ட சரியான கம்யூனிகேஷன் இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லைன்னா எப்படி நீங்கள் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுவீங்க, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் பிடிச்சி கொடுப்பீங்க, எப்படி கம்பெனிக்கு லாபத்தை பிடிச்சி கொடுப்பீங்க, முடியாது தானே. அதனால் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வந்து புவர் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் வைக்கணும், உங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து பேச வைக்கணும், கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி வந்து எம்டி அந்த மாதிரி இவங்கள்ட்ட எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒரு சில என்னோடய ஹஸ்பண்டோட கம்பெனிலாம் ஃபாரின் கம்பெனி. ஸோ அவங்க மேலே உள்ள அவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க, ஃபாரினர்ஸாக இருப்பாங்க. இப்போ உங்களை ஒரு பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே கேப்பபிலிட்டி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்ல. அப்போ இல்லைன்னா எப்படி உங்களை எடுப்பாங்க? ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற சர்க்கிளை மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு மேலே உள்ளவங்க கூட நீங்கள் எப்படி வந்து பேசுவீங்க, கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால் போயிருக்கலாம். இல்லை வந்து லேக் ஆஃப் உங்களோட ஒர்க்கிங் ரிலேட்டடாகவே வந்து கேள்வி கேட்டிருக்கலாம். உங்களுக்கு நிறைய தெரியாமல் இருந்திருக்கும், நாலேஜ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் பண்ணுற வேலையிலே உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக நிறையா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் நிறைய வருது. இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய அட்வான்ஸ்டாக ஜாவா ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. மேபி உங்கள் லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கலாம், உங்களோட ஃபீல்டுலேயே உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கலாம், அதனால் எடுக்காமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கூட பார்ப்பாங்க டூரிங் இன்டர்வியூவில். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து செகண்ட் டைம் இன்டர்வியூ போனப்போ வந்து அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, கவர்மெண்ட்லேருந்து வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போது என்னட்ட சொன்னாங்க, யூ ஹாவ் குட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுவேன், நல்லா பேசுவேன். அது மாதிரி எனக்கு வந்து க்ரூமிங் பண்ணுறதுல சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஏன்னா நான் பிறந்தது ரொம்ப அம்மா அப்பா இல்லாமல் ஏழையாக பிறந்ததுனால நான் எல்லா பிள்ளைங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஏழைன்னு தெரியக்கூடாது, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியக்கூடாது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் பர்ஃபெக்டாக போடணும். 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரில் வந்து என்னை ஒரு ஆள் காமிக்கணும், இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து என்னை பார்த்து இந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவில் ஏழை பொண்ணுன்னு என்னை யாரும் பார்த்து சொல்லிடக்கூடாது. நான் எல்லாருக்கும் சரிசமம், எல்லாருமா தான் நானுன்னு சொல்லிட்டு அது என் மைண்டில் எப்போவுமே ஃபிக்ஸாக இருக்கும். அது மாதிரி ட்ரெஸ்ஸு கூட வந்து எக்ஸ்பென்சிவாக வாங்காட்டியும் கூட, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு வாங்குறேன்னா கூட அதை வந்து நல்லா பார்த்து தான் வாங்குவேன். எனக்கு சூட்டபுளாக இருக்கா, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவேன். அந்த இன்டர்வியூவர் சொன்னாங்க, நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டேன், உன்ன மாதிரி வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது, வாவ் கிரேட்டு, எங்கே படித்தேன் என்ன பண்ண? நான் வந்து சவிதா மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன், பிஎஸ்சி நர்சிங்கு. அப்போ வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், குட் லுக்கிங் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா நம்மளோட அப்பியரன்ஸ்னு பார்ப்பாங்க, நம்மளோட ஆட்டிடியூடு, நம்ம எப்படி நிற்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், இது எல்லாத்தையுமே வந்து வித்தின் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வாட்ச் பண்ணிவிடுவாங்க. வாட்ச் பண்ண உடனே தெரிஞ்சிடும் நம்ம வந்து செலக்டடாக இல்லையா. அவங்க பண்ணிவிடுவாங்க, நம்ம செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம எப்போ வேலைக்கு போனாலும் நீட் அப்பியரன்ஸோடு போகணும். அதனால தான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். இதை தவிர வந்து நீங்கள் எதில் உங்களோட சிவியில் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்களா, கரிக்குலம் விட்டே வந்து நல்லா பண்ணலையா, அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஆல்டர் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய கோர்சஸ்லாம் வந்து அட்வான்ஸ்டு கோர்சஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன கோர்ஸ், 1 மந்த் கோர்ஸு, 2 மந்த்ஸ் கோர்ஸு, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ஆடப் பண்ணிக்கலாம். உங்கள் ரெஸ்யூம்ஸில் வந்து படிச்சுட்டு 1 or 2 மந்த்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இதுலலாம் நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி உங்களோட எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் உங்களோட ரெஸ்யூமில். அது வந்து மேபி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ வேலை போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அடுத்த இன்டர்வியூக்கு போகிறப்ப வந்து இதெல்லாம் நீங்கள் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ரிஜெக்ஷன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் யாராலையுமே வந்து ப்ரேயர் பண்ண முடியாது. மேபி உங்கள் மனசில் நினைக்கிறத நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மேபி உங்களால் அந்த டைமில் 21 டைம்ஸ் தான் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா சொல்லலாம். இல்லைன்னா 108 டைம்ஸ் சொல்ல முடிஞ்சால் கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 5வது பார்த்தீங்கன்னா whenever you feel down, whenever you feel down. ஏன் இதை இப்போ வந்து நம்ம மைண்ட் செட் வந்து எப்போவுமே வந்து ஒரே நேரம் போல் இருக்காது. ஒரு நேரம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயங்கரமாக ஹாப்பியாக இருப்போம், என்ன ரீசனே தெரியாது, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒரு நேரம் என்ன பண்ணுவோம் என்னன்னே தெரியாது, அழுக வரும், கஷ்டம் வரும், தனிமையாக இருக்கும், நம்மளுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் வேலை சூழ்நிலையிலையும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு நேரம் பரவாயில்ல நம்மளுக்கு வேலை கிடச்சிரும்னு தோணும். இன்னொரு டைம் என்ன தோணும், ஆமாம் வேலை போச்சு என்ன பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்க்குறது, ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுறது, எப்படி இப்போ பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் பணம் எப்படி கட்டுறது, குழந்தைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி நிறைய திங்கிங் வரும். ஏன்னா அந்த ஸ்டேஜை கடந்து தான் நானும் வந்திருக்கேன். அதனால் என்னென்ன யோசிப்போம் அந்த டைமில், எவ்வளோ மைண்டு அப்செட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் நீங்கள் இருக்கிறப்போ ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காமல் மைண்டை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 108 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டுருங்க, ஐ எம் சாரி யூனிவர்ஸ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ யூனிவர்ஸ், தேங்க். கண்டிப்பாக ஒரு நேரம் உங்களோட ப்ரேயரை வந்து யூனிவர்ஸ் கேட்கலன்னா கூட இன்னொரு நேரம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ண இவ்வளோ கஷ்டப்படுறானே நம்மளுக்கு இவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சி உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும். ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜில் இருந்து ப்ரேயர்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அழுது முன்னேறி இப்போ தான் நானும் ஒரு வேலையில் வந்திருக்கேன். என்னையே வந்து கடவுள் வந்து யூனிவர்ஸ் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தானே எல்லோரும் ப்ரேயர் பண்ண வந்து கடவுள் வந்து கேட்பார், ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து விடாமுயற்சியாக இந்த மாதிரி பண்ணி ப்ரேயர் பண்ணி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வேலையில் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 6வது பாயிண்ட் என்ன பண்ணலாம், ட்ராவலிங் டைமில் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல், ஒரு வேளை ஜாபுக்காக போயிட்டு இருக்கீங்க, இல்லை இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கீங்க, இல்லை வேலைக்கு டெய்லி போகிறீங்க, அந்த வழியில் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ராவலிங் டைமில் அன்லெஸ் வந்து நீங்கள் பைக் ஓட்டினாலோ கார் ஓட்டினாலோ பண்ண முடியாது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிடும். காரு பஸ் ஓட்டுறப்ப இது பைக் ஓட்டுறப்போ வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷனோட தான் ஓட்டணும். அப்போல்லாம் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் அழகாக பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறீங்க, இல்லை வந்து ஒரு பின்னாடி வந்து பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு போகிறீங்க, இல்லை காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க பின்னாடி உட்காந்துன்னா அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. அப்போ வந்து உங்களால் நான் சொல்கிறது 108 டைம்ஸு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரமும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பண்ணிட்டு போகலாம். அப்படி உங்களால் முடியலன்னா மினிமம் 11 டைம்ஸு 21 டைம்ஸு 108 டைம்ஸ் இது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர்ஸில் நீங்கள் பண்ணிட்டு போனால் உங்கள் மைண்டு கொஞ்சம் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டு கொஞ்சம் காமாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 7வது ஈவினிங் டைம் நம்ம வந்து வேலைக்கு போகலையே, வீட்டில் தானே இருப்போம். இப்போது வந்து ஈவினிங் டைம் அப்போ வந்து நம்ம ஒரு தடவை ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஒரு 108 டைம்ஸு இல்லை 21 டைம்ஸு ஆர் வந்து 11 டைம்ஸ் ஆர் 108 டைம்ஸ் உங்களுக்கு டைம்ஸ் கிடைக்கிறத பொறுத்து இதை நீங்கள் பண்ணலாம். இது கூட வந்து மெடிடேஷன் பண்ணலாம். நிறைய வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்து நிறைய மெடிடேஷன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் எடுத்து பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நானும் தம்பியும் சேர்த்து அந்த டைமில் வந்து ஷட்டில் காக் போவோம், இல்லைனா வந்து பார்க்குக்கு போவோம். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசுவோம், இல்லை விளையாடுவோம் ஒரு எனர்ஜிக்காக. அந்த மாதிரி என்னோடய ஈவினிங் டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணுற ஆக்டிவிட்டி இருக்குது, இது மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாமல் எனக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணி நான் பார்க்குக்கெலாம் போவேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன்னா அந்த டைமில் நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து நீங்கள் வீட்டிலையே இருக்கீங்க, எங்கேயும் வெளில போக மாட்டீங்க, பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணலாம். பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock அந்த இருட்டுற நேரத்தில், அந்த வெயிலும் இல்லாமல் இருட்டும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம பண்ணுறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய டைம் அந்த டைமில் வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரேயர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப மைண்டு ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நைட்டு கூட சீக்கிரம் எனக்கு தூக்கம் வரும் அதெல்லாம் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
8வது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 8 வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஸ்லீப் வந்து கட்டாயம் 108 டைம்ஸ் நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லை வந்து கேட்கலாம், லிசன் பண்ணலாம். நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து லிசன் பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ் வந்து லிசன் பண்ணலாம். ஓப்பன் அப் பண்ண வீடியோ வந்து லிசன் பண்ணலாம், கேட்கலாம், இல்லை லிசன் பண்ணலாம். லிசன் பண்ணிவிட்டு திரும்பியும் விஷுவலைசேஷன் நைட்டு படுக்க போகிறப்ப பண்ணணும். விஷுவலைசேஷன் 2 to 3 minutes. என்ன பண்ணணுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல ஆல்ரெடி, உங்களோட ஜாபு, நீங்கள் என்ன பொசிஷனில் இருப்பீங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்க வேலையில், என்ன கலர் கோட் ட்ரெஸ் இருக்கும், யூனிஃபார்மா இல்லை வந்து வீட்டிலேருந்தே ட்ரெஸ் பண்ணணுமா, அப்புறம் சேலரி, எவ்வளோ சேலரி வாங்குவேன், மந்த்லி கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே வந்து உங்களோட கொலீக்ஸ் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, சிரித்து நல்லபடியாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி உங்களோட சூப்பர்வைசர், உங்களோட எம்டி, அந்த மாதிரி எல்லாரையும் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் பண்ணலாம். எப்போவுமே விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு வேல்யூ இல்லாமல் போகாது. கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நானும் இந்த மாதிரி நிறைய விஷுவலைஸ் பண்ணி எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் திரும்ப ரிப்பீட்டடாக நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை நினச்சிட்டு நீங்கள் படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு சீக்கிரம் போயிடலாம். இதெல்லாம் எப்பப்பெல்லாம் பண்ணணும், ப்ரேயர் டைமிங்ஸ் மார்னிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் 108 டைம்ஸ். அதுக்கப்புறம் பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் 21 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஃபோர் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 11 டைம்ஸ்னாவது நீங்கள் பண்ணியிருக்கணும். 11 டைம்ஸ்னாவது நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறப்ப வந்து 108 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். இது எல்லாம் ஃபாலோ பண்ணி 28 days வந்து நான் சொன்ன மாதிரி இது எல்லா டெக்னிக்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மந்த்ரா சொல்லிவிட்டு இது கூட நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெய்லி ஜாப் சர்ச் பண்ணுவீங்க. சரியா? என்ன வேலை இருக்குது, எதில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஜாப் சர்ச் பண்ணுவீங்க. 2வது என்ன பண்ணுவீங்க, சிவியை வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. சிவி இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை பார்க்குறீங்க. 3வது என்ன பண்ணுறீங்க, இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எப்படி இன்டர்வியூ வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, கம்யூனிகேஷன். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன்னே, இப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லைன்னா அது சம்மந்தமாக நீங்கள் வந்து கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் இன்டர்வியூக்கு போகலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. 4வது என்ன பண்ணுறீங்க, ஸ்கில் டெவலப். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க, உங்களுக்கு அதில் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா அது சம்மந்தமாக அட்வான்ஸ்டு கோர்சஸ் இல்லை படித்ததை வந்து ரிவைன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்குது. நெட்வொர்க்கிங் வந்து கனெக்ஷன். எப்படின்னா, இப்போ உங்கள் கூட வேலை பார்த்து, இப்போ உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா உங்கள் கூட உள்ள ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கேட்கலாம், கால் பண்ணி ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய இந்த ஃபேஸ்புக் குரூப் அந்த மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணி எப்படி வந்து வேலை வாங்குறது, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லி நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். லிங்க்டின், அப்புறம் ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து கேதர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து வந்து நாலேஜ் கெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அப்ளிகேஷன் அனுப்புகிறப்போ உங்களை யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயுமே டேலண்டாக தானே இருக்கீங்க. சிவியை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களோட வேலையில் வந்து லேக் ஆஃப் நாலேஜ் இருந்ததை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நெட்வொர்க்கு கேதர் பண்ணி எப்படி எந்தெந்த வழியிலலாம் போகலாம், எந்தெந்த வகையெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணலான்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பிரில்லியண்ட் ஆகிட்டீங்க. அப்போது நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்ப யார் தான் வேண்டான்னு சொல்லுவாள்? கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஜாப் கிடைக்கும். இதை அப்படியே வந்து 21 days நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். மந்த்ரா சொல்லணும், மந்த்ரா ப்ளஸ்ஸு விஷுவலைசேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும், கோல் செட் பண்ணணும்,
டெய்லி இது மட்டும் பண்ணால் பத்தாது, டெய்லி ஆக்ஷன் இதை மட்டும் பண்ணுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த ட்ரீம் ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். பிடிச்சிருந்தா அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து போய் ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். Okay, bye bye.